அன்பு என்ற வார்த்தைக்கும் ஆறுதல் என்ற சொல்லுக்கும் மறுபெயர் தான் இயேசு. வாழ்வு இருந்தோருக்கெல்லாம் வடிகாலாய் இருந்து வசந்தத்தை வாரி வழங்கிய இயேசு. இதோ தனிமரமாய் அவரின் பரிதாப நிலையை கண்டு அழுதது பெண்கள் கூட்டம். இவர்கள் பட்டதாரிகளும் அல்ல, வெறும் பாமர பெண்கள். பெண்களின் முதல் ஆயுதமே கண்ணீர் தான். அது இயலாமையின் வெளிப்பாடு அல்ல, யதார்த்தத்தின் உண்மை. அழுபவரையும் அழவைப்பவரையும் தனது பாடுகளின் பாதையில் பார்த்த இயேசு அழுதவர்களுக்கு ஆறுதலையும் அழவைப்பவர்களுக்கு மன்னிப்பையும் வழங்குகிறார். அவர் சுமந்த சுமைகளுக்கும் சோகங்களுக்கும் வேதனைக்கும் சற்று ஆறுதல் அளித்து அவர்களின் கண்ணீர் துளிகள். ஜபம். இறைவா, விழுந்தவரை தூக்கி விடாமல் அழுபவரை அரவணைக்காமல் இருந்த நேரங்களிலும் ஆறுதல் சொல்வதே தேற்றலின் முயற்சி என்பதை மறந்து வாழ்ந்த தருணங்களிலும் வெட்கத்தோடு நினைத்து பார்க்கிறோம். இனி வரும் காலங்களில் பிற துன்பத்தில் பங்கெடுக்கும் தோழனாக நாங்கள் மாறிட உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். மீளா துயரமும் தாங்காத வலியும் வேதனையான பயணமும் இறைவனை விழ வைத்திருக்கிறது. 3ஆம் முறையாக துணைக்கென்று யாரும் இல்லை, தூக்கிவிடவும் ஆள் இல்லை. காரி உமிழ்ந்து கன்னத்தில் அரைந்து காயப்படுத்திய கயவர்களின் மத்தியில் கல்வாரி பாதையில் இதோ 3ஆம் முறையாக விழுந்து கிடக்கிறார். லட்சிய முயற்சிக்கு முட்டுக்கட்டையான பலவீனங்களை முறியடித்து மீண்டு எழுந்தார், மீண்டும் நடந்தார். சிலுவை மட்டுமே அவருக்கு பாரமாக இல்லை, தன் உடல் கூட அவருக்கு பாரமாகி போனது. வெற்றியை விரும்பும் லட்சியவாதிகள் மரணத்தை கூட துச்சமாக நினைத்து தங்களுடைய முயற்சியில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு உண்மை. ஜெபம். இறைவா, கடினமான போராட்டத்திற்கு பிறகு வெற்றியின் இலக்கை அடைய நினைப்பவரை பொறாமை என்னும் காலால் எட்டி உதைத்து விழ வைத்து வேதனைப்படுத்திய கொடூரமான புத்தியை மாற்றி தூக்கிவிடும் தூய்மையான துணிவான உள்ளத்தை எங்களுக்கு தந்திடவும் பார்வையாளனாக இல்லாமல் பிற துன்பத்தில் அக்கறையோடு பங்களிப்பவனாக எங்களை மாற்றிட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென்.